நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் ஃபிசியோதெரப்பி பற்றி நினச்சிட்டு இருக்கிறது கம்ப்ளீட்டாக கரெக்ட் கிடையாது. இந்த வீடியோ பார்க்குற பாதி பேருக்கு என்ன யாருன்னே தெரியாது. அதில் பாதி பேருக்கு ஃபிசியோதெரப்பினா என்னன்னு தெரியும், மீதி பாதி பேருக்கு அவங்க என்ன ரோல் பிளே பண்ண தெரியாது. இந்தியாவில் அரௌண்ட் 75% ஆஃப் பீப்புள் ஆர் அவேர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி. பட் அதில் ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா 25% ஆஃப் பீப்புள் மட்டும்தான். ஆனஸ்டாக சொல்லணும்னா, நான் பேச்சுலர்ஸ் ஜாயின் பண்ணும்போது எனக்கு பிசியோதெரப்பி பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருந்ததே தவிர அதை பற்றி அவங்களோட ரோல் என்னன்னு எனக்கு கம்ப்ளீட்டாக தெரியவே தெரியாது. அண்ட் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் மை பேச்சுலர்ஸ் எனக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருந்துச்சோ அதோட அதிகமாக நான் என்னோட மாஸ்டர்ஸ் படிக்கும் போது தான் கற்றுக்கிட்டேன். இப்போ நான் ஒரு எம்பிடி கிராஜுவேட்டாக இருந்தாலுமே பிசியோதெரப்பியில் இன்னும் நிறைய விஷயம் அன்எக்ஸ்ப்ளோராக தான் இருக்குது. தமிழில் ஒரு பழமொழி ஒன்று இருக்கு, கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலகளவு. நமக்கு எவ்வளோதான் நாலேஜ் இருந்தாலும் நம்ம லேர்ன் பண்ணிக்க வேண்டியது இந்த உலகத்தில் இன்னும் நிறைய இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ ஃபிசியோதெரப்பியில் இது வரைக்கும் நான் கற்றுக்கிட்டது, இனிமேட் கற்றுக்க போகிறது எல்லாமே நான் இங்கே டிஸ்கஸ் பண்ணலான் இருக்கேன். ஸோ ஃபிசியோதெரப்பியை சிம்பிளாக ஆனஸ்டாக புரிஞ்சுக்க விரும்புனா ஃபாலோ பண்ணுங்கள். லெட்ஸ் லேர்ன் டுகெதர்.